ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம நெயிலை எப்படி க்ளீனாக வச்சுக்கிறது அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதை வந்து நம்ம வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு நம்ம பண்ண போகிறோம். அண்ட் இது இருக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் ஒரு பேஸ்ட் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு லெமன் பீஸ் எடுத்துக்கிட்டேன். ஒரு காட்டன் பட் ஒன்று எடுத்துக்கிட்டேன். நெயில் ரிமூவர் பாட்டில் ஒன்று எடுத்துக்கிட்டேன். இப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பேஸ்ட் உங்கள் வீட்டில் என்ன பேஸ்ட் இருக்கோ நீங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஜஸ்ட் நம்ம எதுக்காகனா ஜஸ்ட்டு க்ளீன் பண்ணோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த பேஸ்ட்டை ஃபுல்லாக நம்மளுடைய அந்த ஸ்கின் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருந்து ஃபுல்லாக நெயில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும். இது நெயில் உள் சைடு ஃபுல்லாமே நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு நெயில் நல்லா க்ளீனாக தெரியும். நம்ம மேலே மட்டும் க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அது அந்தளவுக்கு தெரியாது, எல்லோயிஷாக இருக்கும். ஸோ நம்ம உள்ளேயும் க்ளீன் பண்ணோன்னா நல்லா ப்ரைட்டாக இருக்கும், கிளாஸாக தெரியும். ஓகே, இப்போ நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். ஒரு பாட்டிலில் கொஞ்சம் நல்லா சுடு தண்ணி வச்சுக்கிட்டேன். சுடு தண்ணி வச்சுட்டு நம்ம வீட்டில் இருக்க வேஸ்ட் ப்ரஷ்ஷு நல்லா ட்ரை ஆகணும். அந்த வேஸ்ட் ப்ரஷ்ஷை வச்சு அதை நல்லா நம்ம பல்லு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சோம் அப்படின்னாலே ஓரளவுக்கு நம்ம டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம சைடில் இருக்க அழுக்கு அது எல்லாமே ரிமூவ் ஆகிடும். ஓகே, இப்போ நல்லா உள்ளேயும் வச்சு நல்லா தேய்க்கணும். இதே மாதிரி எல்லா விரலையுமே பண்ணி முடிச்சிடுங்க. நம்ம நல்லா இந்த கார்னர் ஃபுல்லாக நம்ம கார்னர்லேருந்து நல்லா ப்ரஷ்ஷை வச்சு நல்லா நம்ம ப்ரஷ் பண்ணோம் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்க அழுக்கு எல்லாமே நல்லா வெளியே வந்துடும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த சுடு தண்ணியில் விட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஊற வச்ச மாதிரி நம்ம பார்க்கணும். இப்போயே நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. இதே மாதிரி எல்லா விரல்லையும் பண்ணி முடிச்சிடணும். நம்ம இது வந்து கோல்கேட்டில் தான் பண்ணணும் அப்படின்ட்டு நமக்கு கிடையாது. நம்ம வீட்டில் என்ன பேஸ்ட் இருக்கோ, ஏன்னா வந்து மோஸ்ட்டாக வந்து நுரை வர்றதுக்காக தான் வந்து நம்ம இதை பண்ணுறது. நம்ம வீட்டில் சோப்பு இருந்தாலும் சரி, இல்லை ஃபேஸ் க்ரீம் ஏதாச்சும் இருந்தாலும், ஃபேஸ் வாஷ் ஏதாச்சும் இருந்தாலும் நம்ம அதை வச்சு நம்ம பண்ணலாம். நம்ம லைட்டாக நம்ம அதில் போட்டுட்டு நுரை வர அளவுக்கு நம்ம வேஸ்ட்டு ப்ரஷ்ஷை வச்சு ஸ்க்ரப் பண்ணணும், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. நெயிலில் ஃபுல்லாக போடணும். ஆல்மோஸ்ட் வந்து நெயிலில் போட்டோம் அப்படின்னாலே நமக்கு நல்லா க்ளீன் ஆகிடும். நம்ம டெய்லி குளிக்கும் போதே வந்து நம்ம நல்லா நெயிலை க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம நெயில் வந்து நல்லா பார்க்க கிளாஸாக தான் தெரியும். ஓகே, இதை நல்லா ஃபுல்லாக ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சுடு தண்ணி வச்சு அதில் நல்லா நம்ம க்ளீன் பண்ணிடணும். சுடு தண்ணியில் க்ளீன் பண்ணோம்னா நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தெரியும், அதனால தான். இப்போ ஓகே, இப்போது நெயில் ஓரளவு க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ இன்னும் நல்லா கொஞ்சம் ஒயிட்டாக தெரியறதுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லெமனை சும்மா கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டேன். அதோட ஜூஸை மட்டும் அது மேலே போட்டுட்டேன். நெயிலில் போட்டு அப்ளை பண்ணியாச்சு. ஓகே, இப்போ அது மேலே நல்லா அந்த லெமனை போட்டு, இது என்னென்னா டெட் செல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து ரிமூவ் ஆகிடும் லெமன் போட்டோம் அப்படின்னாலே, அதனால தான் லெமன் போடுறது. லெமன் போட்டுட்டு உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் அகெயின் ப்ரஷ்ஷை வச்சு நம்ம ப்ரஷ் பண்ண மாதிரி பண்ணோம் அப்படின்னா நல்லா க்ளோவாக இருக்கும். ஓகே, இப்போ இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. லெமன் போட்டது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறமே நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு காட்டன் பட் எடுத்துக்கிட்டு அதில் நெயில் ரிமூவர் போட்டு ஃபுல்லாக அந்த லெமனையே நான் வெளியே எடுக்கிறேன். ஃபுல்லாக அந்த லெமனோட வெளியே எடுக்கணும். ஓகே, இப்போ பார்த்தா நல்லா க்ளீன் ஆகிடுச்சு நெயில். இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்லா நெயில் நல்லா க்ளீனாக இருக்கும். ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு வந்து நகத்தில் வந்து அழுக்கு சேர்ந்துருச்சு அப்படின்னா நகை சுற்றி அந்த மாதிரி நகை சொத்தையாகிறது அந்த மாதிரி எல்லாமே வரும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம சேஃபாக நெயில் நல்லா வளர்க்கலாம். ஓகே, இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.